கொடுத்துட்டோமா அப்படின்னா கமிஷன் ப்ளஸ் ரெனியூவல்ல பிரச்சனை வருமானா வராது உங்களுக்கு. அதே மாதிரி பே அவுட் இஸ் பேஸ்ட் ஆன் மந்த்லி ஸ்லாப் அச்சீவ்மெண்ட். நீங்க மந்த் ஆன் மந்த் எவ்வளவு பிசினஸ் பண்ணலாம் அதுக்கு மாதிரி கமிஷன் ஸ்ட்ரக்சர் அதிகமாயிட்டே போகும். மந்த்லி 1 லேக் பண்ணும்போது கிட்டத்தட்ட 30% ஸ்லாபுக்கு போயிடு. நான் ஸ்லாப் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருந்து மேல வாங்க இந்த ஸ்லைட்ல ஏஜென்ட் ஒன்லி ரெனிவல் பிசினஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 20% கமிஷன் கிடைக்க போகுது. ரைஸ் போனீங்கன்னா அப்போ 20%. அதுக்கு மேல பிரான்ச் மேனேஜர்ஸ் கிளப், அதாவது 50,000 to 1 lakh நம்ம நான் மெட்ரோல் இருக்கும். 50,000 to 1 lakh பிரீமியம் போது 23%. ஜோனல் மேனேஜர் கிளப் மந்த் ஆன் மந்த் 1 lakh to 1.5 lakhs பிரீமியம் 25%. ஸோ இப்படி இன்க்ரீஸ் ஆகி 5 lakhs மேல நீங்க பிரீமியம் கொடுக்கும் போது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 40% கமிஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இது கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்க. அப்போ 2 lakhs மேல கிராஸ் பண்ணாலே போதும். 2 lakh 27 to 30% உங்களுக்கு கமிஷன் ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது. அப்போ மைண்ட் செட்ல சரியா வச்சு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இந்த பேவர் ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு ரெனிவலுக்கு எவ்ரி மந்த் எப்பப்பெல்லாம் பணம் கட்டுறாங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு கமிஷன் 15% கமிஷன் நம்ம ஸ்டாண்டர்ட் ரெனிவல் கொடுக்க போறோம். அடுத்தது முக்கியமா பாத்தீங்கன்னா கமிஷன் ஃபார் குரூப் இன்சூரன்ஸ் பிசினஸ் வில் பி மார்க்கெட்டிங் காஸ்ட் அசைன் பை த அண்டர்ரைட்டிங் டிபார்ட்மெண்ட். ரிவார்ட் ஃபார் ஹையர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டிங் காஸ்ட் அப்படின்னா ஸோ நம்ம மார்க்கெட்டிங் ஏஜென்சி கமிஷன் உங்களுக்கு என்ன லெவல் 15% ஸ்டாண்டர்ட் இருக்குன்னா 7.5% இருக்கு. அது டிபெண்டிங் அப்பான் நீங்க எடுக்கிற குரூப் சைஸை பொறுத்து. ஸோ இந்த குரூப் பிசினஸ் பண்ணலாமா சார் அப்படின்னா சில பிசினஸ் நீங்க பண்ணுங்க, அது உங்களுக்கு சரியா வரும். எக்ஸாம்பிளா ஸ்டூடெண்ட் கேர் இன்சூரன்ஸ், அது நீங்க ஆர்டிஎம் பண்ணலாம், உங்களுக்கு ரிஸ்க் கம்மி. அந்த மாதிரி செலக்டிவா பண்ணி பார்த்து பண்ணுங்க. இதுக்கு தனியாக நம்ம குரூப் இன்சூரன்ஸ் தனியாக ஒரு செஷன் எடுப்போம். ஸோ இன்னைக்கு இது சப்ஜெக்டுக்குள்ள கொண்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு மறந்து கூட்ட ஒரு விஷயம் என்ன, ரிவார்ட் ஃபார் ஹையர் ரெனிவல் ரிட்டென்ஷன். ஆல்ரெடி அட்வைஸ் இருக்கு. இஃப் 105% ஆஃப் ரெனிவல் பேசிஸ் ரிட்டைன்ட், the agent will be entitled to additional reward of 1% on press premium sourced for the year 23-24. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி சார் 105% எப்படி சார் வரும் அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டு விஷயம், ஒன்று ஏஜ் இன்க்ரீஸ் ஆகும், ரெண்டாவது பிரீமியம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு விஷயத்துலையும் 100% 110ல 125% சிலருக்கு போயிடும். அப்படி போகும்போது ப்ரெஸ் பிரீமியத்தில் 1% இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம். நல்லா ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் 12 lakhs கமிஷன் வாங்கினா பெரிய லெவல் சேஞ்ச் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டவுட் கேட்டிருக்காரு நம்ம கண்ணன் சார். உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்க, கேளுங்க சார். அன்மியூட் பண்ணிருக்க சார், அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். கண்ணன் சார் உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன். கண்ணன் சார் கேக்குதா? நாட் ஆடிபிள் போட்டிருக்காங்க. இல்லையா மற்றவங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகுதான்னு பாருங்க. நீங்க ஒரு தடவை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வாங்க, மற்றவங்களுக்கு எல்லாமே கேக்குது சார். ஆடியோ கிளியர். வெளியே போயிட்டு உள்ள வாங்க சார். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இப்போ இந்த பிஎன்பிஎல் இப்போ நேற்றுக்கு சார் எடுத்திருந்தாங்க செஷன் பை நவ் பே லேட்டர். ஸோ இந்த பிஎன்பிஎல் ஒவ்வொரு நாளும் டெய்லி செட் பண்ணுங்க. என்ன செட் பண்ணணும்னா அந்த ஸ்டேட்டஸ் செட் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இது மக்களுக்கு போய் ரீச் ஆகணும். எப்படி ரீச் ஆகணும்னா, நான் இன்னைக்கு ஒரு கண்டென்ட் சொல்றேன், எழுதிக்கோங்க. ரெகுலரா எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பொருளும் இஎம்ஐ கிடைக்குது, இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல இஎம்ஐ கிடைக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் சதீஷ்குமார் அப்படின்னு போட்டுருங்க. உங்க நேம் போட்டு மொபைல் நம்பர் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் சொல்றேன், எல்லா பொருளும் இஎம்ஐல கிடைக்குது, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் மெடிக்கல் பாலிசி இஎம்ஐல கிடைக்குது, மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய செஷன்ல நீங்க அட்டன் பண்ணிருப்பீங்க. பிஎன்பிஎல் சொல்றாங்களே, இது எடுத்துட்டு போய் ரீச் பண்ணா வேற லெவல் ஹிட்.
ஆனா இது எடுத்துட்டு போறதே இல்லை. பப்ளிக் கொண்டு ரீச் பண்ணணும். ரீச் ஆனா தான் ரிசல்ட். இதை எழுதிக்கோ. ரீச் பண்ணா ரிசல்ட் வரும். நீங்க ரீச் பண்றதே இல்லை. ரீச் பண்ணா ரிசல்ட் வரும். யாரெல்லாம் முந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் கிடைக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ்ல முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ட்ரெண்ட் செட்டர், ஒரு கேம் சேஞ்சர்னே சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிறைய பாருங்க, நீங்க எந்த ஷோரூம் போனாலும் ஒரு பினான்ஸ்கார வந்து பக்கத்துல நின்று ஒரு ஷோரூம்ல எக்ஸாம்பிள் வசந்த் அண்ட் கோக்கு நீங்க உள்ள போனீங்கன்னா அங்க வாங்க வந்தவனை விட விக்கிற 50 பேர் உள்ள இருப்பாங்க. பார்த்தா ஐயோ 50 பேர் கடைக்குள்ள இருக்காங்களான்னு ஒரு ஃபீல் இருக்கும். பார்த்தா 50 பேர்ல 10 பேர் சேல்ஸ்மேன், 40 பேர் பினான்ஸ்ல ஒர்க் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூஆர் டவுட் இருந்தா நீங்க போய் பாருங்க. அப்ப என்ன ரீசன்னா, ஒரு பொருள் நீங்க ஒரு சின்ன டிவி பட்ஜெட் 10,000 ரூபாய் அப்படின்னு தான் நீங்க போவீங்க. ஆனா கடன் வாங்கலாம்னு சொல்லி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பேசுமா சார், சார் நார்மல் சார், இந்த டிவி சார் கருவு டிவி சார், எல்இடி டிவி சார், இந்த பெனிஃபிட் வரும், அந்த பெனிஃபிட் வரும், இன்டர்நெட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு சார் சொல்லும் போது சார் ஒரு ஆப்ஷன் நச்சுன்னு மைண்டுக்குள்ள போடுவான். உடனே நீங்க என்ன பண்ணீங்க, சார் உங்களுக்கு முதல்ல இதுக்கு சார் லோன் அவைலபிலிட்டி செக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு உடனே கொண்டு பேன் கார்டை கொடுங்க சார், செக் பண்ணலாமா, பேன் கார்டை கொடுப்பீங்க, செக் பண்ணுவீங்க. உடனே 10,000 ரூபாய்க்கு நீங்க டிவி வாங்க போயிருந்தா 40,000 ரூபாய் வாங்குறதுக்கான பிளானை போட்டு அமுத்தி 50,000 வாங்க வச்சிருவாங்கள. அந்த மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு குடும்பத்துக்கு நல்லது பண்றதுக்காக நம்ம பிஎன்பிஎல எடுத்துட்டு போகணும். அப்ப பிஎன்பிஎல டெய்லி ஸ்டேட்டஸா போடணும். அப்ப பார்த்துட்டே இருப்பாங்க. ஓ இருக்குதா இருக்குதா பண்ணிடலாம் சார். இப்ப யாரெல்லாம் டாஸ்க் பண்ணும் சார், பணம் டைட்டா இருக்குது பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி யாரெல்லாம் சொன்னாங்களோ இன்கம் முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ், இன்கம் 3 lakhs அண்ட் எபோவ் இருக்கிற பீப்புளை பக்காவா டார்கெட் பண்ணி தூக்குனீங்கன்னா நிச்சயமா முடியும். இந்த அந்த நீங்க இந்த டார்கெட் தூக்கிட முடியும். இந்த காம்படிஷன் போட்டிருந்தோம் 5 லட்சம் 4 லட்சம் சர்வ சாதாரண 4 பாலிசி போக்கஸ் பண்ணா கண்டிப்பா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிஎன்பிஎல் ரியலி கேம் சேஞ்சர், ட்ரெண்ட் செட்டர், மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான். ஃப்ரெண்ட்ஸ் காம்படிஷன் மட்டும் கிடையாது, கமிஷன் 3 வருஷத்துக்கு வந்துற போது ஃப்ரெண்ட்ஸ் ரெனிவலும் இதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரெனிவலும் பண்ணலாம், ரெனிவலும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்தது இதெல்லாம் உங்களுக்கு நேரத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதுல சாப்சி, ஃபைபு, ஃபின்சால், ஆக்சியோ இதெல்லாம் இப்ப நம்ம டீம்ல 4 பேர் எக்ஸ்பெர்ட் ஆயிட்டாங்க. எல்லாரும் போட்டிருக்காங்க. ஸோ பெனிஃபிட்ஸ் என்ன, முக்கியமா இதுல சின்ன சின்ன அப்டேட்ஸ் தான் கொடுத்துட்டு போறேன். டைம் இல்லை, நம்ம முக்கியமான டாபிக் போகணும். கன்வீனியன்ட் பே டு பிரீமியம் ஓவர் டைம், எபிள் டு சூஸ் ரீபேமெண்ட் 2 months to 3 months to 24 months, ஹை கிரெடிட் ஸ்கோர், நாட் நெசசரி டு குவாலிஃபை டு பே லேட்டர். அதே மாதிரி டிஜிட்டல் அண்ட் ஈஸி அப்ரூவல் ப்ராசஸ் 10 to 15 minutes ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் டப்பு 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 டப்புன்னு போட்டுடலாம். சரியா ஒரு கேம் சேஞ்சர், சரியா பயன்படுத்துங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், 3 வருஷத்துக்கு எல்லாம் கட்டி அடுத்த வருஷம் பண்ண முடியாதுன்னு பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபினான்ஸ்னு வரும்போது லேட் பேமெண்ட் வரும், சிவில் இஷ்யூ வரும்னு சொல்லிட்டு கரெக்டா பணம் கட்டுவாங்க. கரெக்டா பணம் கட்டிடுவாங்க. நம்மளுக்கு அந்த ரிஸ்க்கும் கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா போயிடும். சூப்பரான ஒரு அற்புதமான திட்டம், சரியா பயன்படுத்துங்க. உங்களுக்கு என்ன, இன்க்ரீஸ் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, கெட் கமிஷன் பெய்ட் அப்ஃப்ரண்ட் ஃபுல் பிரீமியம் அமௌண்ட், அட்ராக்ட் நியூ கஸ்டமர் ரிட்டர்ன்ஸ். ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு இது போட்டு ரெனியூல் பண்ணுங்க. பணம் டைட்டா இருக்கு யாரெல்லாம் சொன்னாங்களோ ரெனியூல் கொடுங்க சார் நான் பணம் தரேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வாங்க. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நேற்றுக்கு அப்டேட் பண்ண விஷயம் 1ஆம் தேதியிலிருந்தே பாருங்க, அதர் கம்பெனி ரெனிவல். ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த தொழிலை சக்சஸ் பண்ணுனா ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் இருக்கணும். ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்ல குறைஞ்சபட்சம் 20 பேர்த்துக்காவது கால் பண்ணி பேசணும். 20 பேர்த்துல 4% மினிமம் நீங்க கொடுக்கணும். அந்த 20%ல சார் 3 விஷயங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க பேசக்கூடிய ஸ்கிரிப்ட் எப்படின்னா, சார் குட் ஆஃப்டர்நூன் தனபால் சார், நல்லா இருக்கீங்களா, குட் மார்னிங் சார், நல்லா இருக்கீங்களா சார், குட் ஈவினிங் சார், நல்லா இருக்காங்க. கிரீட் பண்ணுங்க. கிரீட் பண்ணி முடிச்ச உடனே அடுத்தது வீட்டில் நல்லா இருக்காங்களா சார், ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்காங்களா சார், எல்லாம் பேசிட்டு சார் நம்மளுக்கு மெடிக்ளைம் இருக்கா இல்லையா நோட் பண்ணிக்கோங்க. மெடிக்ளைம் இருக்கா இல்லையா, இருந்தா எந்த கம்பெனில வச்சிருக்கிறீங்க, எனக்கு சாஃப்ட் காப்பி ஒன்று அனுப்ப முடியுமா சார், இல்ல பாலிசி காப்பி கொடுங்க சார், இல்ல நேர்ல வர சார், ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் சார். ஒரு 12 மாசத்துக்கு 12 ஃபைல் போடுங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இப்போ இந்த மாசத்துக்கு ஒரு ஃபைல் போடுங்க. இந்த மாசத்துல யாரெல்லாம் ரெனியூல் வருதோ அந்த ரெனியூல் எல்லாம் ஒரு சீட்டை அட்டாச் பண்ணிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நான் டிஜிட்டலா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி டயலாக் எல்லாம் பேசிட்டு, நான் மொபைல சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் சார், மந்த் ஆன் மந்த் ஃபோல்டர் போட்டுருக்கேன் சார்,
இதெல்லாம் வேலைக்காகாது. சில விஷயங்கள் டிஜிட்டல்ல பண்ண வேண்டிய விஷயம் டிஜிட்டல்ல பண்ணுங்க, மேனுவல்ல பண்ண விஷயம் மேனுவல்ல பண்ணுங்க. ஹார்ட் காப்பி வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு எக்ஸாம்பிளா பிப்ரவரி மாசம் யாருக்கெல்லாம் போட்டு ரெனியூவல் வருதோ எல்லாம் தூக்கி எடுத்து போட்டு பிப்ரவரி மாசத்துக்கு சார் மெடிக்ளைம் பாலிசி ரெனியூவல் வருது சார், நம்ம ஸ்டார் ஹெல்த் கூட மாத்திக்கலாம் சார் சொல்லிட்டு கொண்டு வரல. ஏன் ஸ்டார் ஹெல்த்துக்கு வரணும் அப்படின்னா கேஷ்லெஸ் பெனிஃபிட், நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் ஹை, இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ அத்தனையுமே நம்ம அப்டேட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ இதுல அதற்கும் நினைவில் போர்ட்டபிலிட்டி பாலிசிஸ்க்கு 5000 இருந்து 10,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1,00,000 1,00,000த்துக்கு மேல போனா 16,000 ரூபாய் ஒரு ரிவார்டு பாருங்க. 5,000 ரூபாய்க்கு மேல பண்ணாலும் 1,500 ரூபாய் கொடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கமிஷன் இல்லாம எக்ஸ்ட்ரா ரிவார்டு அமௌண்ட். தயவு செஞ்சு அதர் கம்பெனி மேக்ஸிமம் என்ன தூக்க முடியுமோ பாருங்க. இது நேற்றுக்கு லான்ச் ஆன அப்டேட்டு, தயவுசெய்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. 50,000 மேல 7,000 ரூபாய், 1 லேக் 4 பாலிசி எடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும் 16,000 ரூபாய் அடிஷனல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விஷயம் திருப்பி திருப்பி சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க. கண்டெஸ்ட் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 1 ஜனவரி டு 31 மார்ச் 3 மாசத்துக்கு இருக்குது. அப்போ பிப்ரவரி மார்ச் யாரு இருக்குது, இந்த மாசம் யாரு இருக்குது லிஸ்ட்டை போட்டு தூக்குனீங்கன்னு நிச்சயம் முடியும். 20 கால் டெய்லி பண்ணுங்க. நல்லா இருக்கீங்களான்னு கிரீட் பண்ணுங்க. மெடிக்ளைம் பாலிசி இருக்கா இல்லையான்னு கேளுங்க. இருந்த இந்த கம்பெனி ஆல்ரெடி ஸ்டார் ஹெல்த்லயே வச்சிருக்காங்கன்னா சூப்பர் சார். இதுல ஏதாவது உங்க கிளைண்ட் சப்போர்ட் வேணா கூப்பிடுங்க சார். பாலிசி பத்தி டீடைல்ஸ் எல்லாம் வேணா கூப்பிடுங்க சார். சந்தேகம் இருந்தா கூப்பிடுங்க சார். கிளைம் ஆஸ்பெக்ட்ல கூப்பிடுங்க சார். உங்க பாலிசியில பெனிஃபிட்ஸ் கேப்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்க சார். எல்லாம் நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதர் நம்ம போட்ட பாலிசி 1 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெனியூவல் பண்ண பாலிசி பணம் கட்டாம விட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த பாலிசி ரெனியூவல் பண்றதுக்கு ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி OTR அப்படின்னு சொல்லலாம். ஒன் டைம் ரெனியூவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அப்ப எதையும் அந்த பாலிசி வந்து 1/4/2020 பணம் கட்டாம விட்டுருந்தாங்கன்னா இந்த 10 மாதங்களுக்கு ஏதாவது பிரேக் ஆயிருக்கு அப்படின்னா அதை நீங்க வந்து கண்டினியூவோட ரெனியூ கொடுக்கலாம். ஒன்லி ஒரு கண்டிஷன் என்ன, அவங்க தான் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் கிளைம் வாங்கியிருக்காங்க, ஹை ரிஸ்க் ரேஷியோ இருக்குது அப்படின்னா மட்டும் பண்ண முடியாது. கிளைம் இல்லாதெல்லாம் நம்ம ஈஸியா பண்ணிட முடியும். அப்போ இந்த கண்டெஸ்ட் பீரியட் சரியா பயன்படுத்தி வேற கம்பெனியோட பிரீமியத்தை தூக்குறீங்கன்னா அட்டாசம் ஒரு 15,000 அள்ளிட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மந்த் ஆன் மந்த்துக்கு வரக்கூடியதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்குவோம். ஒன்லி இஎம்ஐ பிரீமியம் ரிசீவ் டியூரிங் இந்த கண்டெஸ்ட். இந்த இஎம்ஐயே அவங்களுக்கு சொல்ல வேண்டாம், மொத்தமா பிரீமியம் இப்பதான் அதை விட்டுருங்க. பிஎன்பிஎல் தூக்கி மாட்டிடுங்க. பேமெண்ட் ஆஃப் ரிவார்ட்ஸ் இன்சென்டிவ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி சப்ஜெக்ட் டிடக்ஷன் ஆஃப் அப்ளிகபிள் டேக்ஸ் பிடிச்சி தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் சொல்ல வேண்டிய விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். மணி மைண்ட் ரொம்ப 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 அவசியம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்வேஸ் மணி மைண்டு. எனக்கு என்ன கிடைக்கும், இன்னைக்கு என்ன அப்டேட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு கால் எந்திரிச்சோடனே ஸ்டேட்டஸ் செட் பண்ணா ஸ்டேட்டஸ் போறதே கிடையாது. நிறைய பேர் ஸ்டேட்டஸையே மறந்துடுறீங்க. தயவு செஞ்சு ஸ்டேட்டஸ் போறதை அப்டேட் பண்ணுங்க. முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபீட்பேக் கொடுங்க. குரூப்ல ஃபீட்பேக் போடுங்க. என்ன நடந்தது சார், எனக்கு புரியல சார், டவுட்டா இருந்து கன்ஃபியூஸா இருந்து வேகமா போயிட்டீங்க, எதுவா இருந்தாலும் அப்டேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஏன் மணி மைண்ட் சொல்றேன் அப்படின்னா, யாரெல்லாம் அந்த மணி மைண்ட் ஏர்ன் பண்ணக்கூடிய எண்ணத்துலன்னா உங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்க எதை தேடுறீங்களோ அது உங்களை தேடிட்டு இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. நீங்க பணத்தை தேடுனா பணத்தை உங்களை தேடிட்டு இருக்கும். நீங்க கவலை தேடுனீங்க கவலையே தேடிட்டு இருக்கும். பிரச்சனையை தேடினீங்க பிரச்சனையை தேடிட்டு இருக்கும். பொறாமை தேடினீங்கன்னா பொறாமையும் உங்களை தேடிட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால பணத்தை தேடுங்கள், பணம் உங்களை தேடி வரும். மணி மைண்டோட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆல்வேஸ் எனக்கு என்ன கிடைக்கும், இன்னைக்கு எவ்வளவு சம்பாரிச்சோம், இன்னைக்கு என் பாக்கெட்டுக்கு எவ்வளவு வந்தது, இன்னைக்கு வெளியே கண்ணில் பார்க்கலாம், பாருங்க, கேளுங்க கேளுங்க கேளு கேட்டுட்டே சொல்லலாம் பண்ணீங்க, கேட்டீங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், சில விஷயங்கள் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள ப்ராஸ்பெக்ட்ல வரக்கூடிய விஷயத்த நீங்க கொஞ்சம் உள்ள வச்சிருக்கேன். என்னன்னா மணி. சிலர் சிலர் வந்து நிறைய சார் எனக்கு பாலிசி வரல சார், கேட்டே இருக்கேன் சார், பணம் அனுப்பல சார் அப்படின்னா இந்த ஆட்கள் பின்னாடி போயிட்டு அப்படியே பின்னாடியே துரத்திட்டு இருப்பாங்க. யாருன்னா இந்த கார்பெண்டர், டெய்லி வேஜஸ் லேபரு, தினக்கூலிகள் போறவங்க, டிரைவர்ஸ், இந்த மாதிரி ஆட்களையே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க எல்லாமே ரிஜெக்டபிள் லிஸ்ட். சார் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடலாமா சார்? எல்லாம் வேண்டாம். அதுல பர்டிகுலர் பர்சன்ஸ் மட்டும் நீங்க ரிஜெக்ட் பண்ணா போதும். எல்லா பர்ஃபெக்டா இருப்பாங்களா சார்? ஒரு சில பர்ஃபெக்டா இருப்பாங்க, அவங்க ரிஜெக்ட் பண்ணுங்க. முதல்ல மணி, விட்டமின் எம் இருக்கான்னு பாருங்க. அந்த சத்து இல்லாத ஆளு விட்டுரு. விட்டமின் எம், மணி இல்லாத ஆள் விட்டுரு. அடுத்தது அத்தாரிட்டி. ஹஸ்பண்ட் கேட்டா ஒய்ஃப் கிட்ட சொல்லுங்க, ஒய்ஃப்
கேட்ட ஹஸ்பண்ட் கேட்டு சொல்லுவாங்க, பையன் கேட்ட அம்மான்னு சொல்லுவாங்க, பொண்ணுகிட்ட அப்பாட்ட கேட்டு சொல்லி இப்படியே போயிட்டு இருக்கு. யார் அத்தாரிட்டி, அந்த வீட்டுல யாரு முடிவு எடுப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து இது பண்ணுங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் நீடு இருக்கா, நீடு இல்லாமயே பேசிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப ஏஜ்டு பீப்புள்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, தேவையில்லை. அடுத்து இன்சூரபிலிட்டி. இன்சூரன்ஸ்னா ஆல்ரெடி அட்டாக் வந்திருக்கும், நியூராலஜி பிரச்சனை இருந்திருக்கும், அல்லது கேன்சர் வந்திருக்கும். அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்டை கொடுக்க முடியும், மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மேட்ச் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பண்ற கண்டிஷன் இல்லை, இன்சூரன்ஸ் பண்ணவே முடியாது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஃபுட் அல்சர் கால் எடுக்கிற கண்டிஷன் இருப்பாங்க, இல்லை விரல்கள் எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் நீங்க ரிஜெக்டபிள் லிஸ்ட் விட்டுறலாம். நீங்க அவங்களுக்கு டயபெட்டிக்கார சஜஸ்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ் தான் உங்களுக்கு பண்ண முடியும். அப்போ இன்சூரன்ஸ் பண்ற கண்டிஷன் இருக்காங்களா, இன்சூரபிலிட்டி எபிலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு அவங்ககிட்ட பேச ஆரம்பிங்க. அடுத்தது, உங்களுக்கு as an advisor ஃபார் யுவர் சில்ட்ரன், ஏன் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்கம் ஆப்ஷன்னா, உங்களுக்கு உங்க மேல ரொம்ப ரொம்ப ஒரு வெறித்தன் இருக்கணும், மாறணும். உங்க அட்வைசர் ஃபார் யுவர் சில்ட்ரன் பெஸ்ட் ஸ்கூல் படிக்கிறாங்களா, உங்க குழந்தைங்க எங்க படிக்கிறாங்க, ரொம்ப 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 முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஒரு நார்மல் ஸ்கூல்ல படிக்க வச்சா, ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நார்மல் ஸ்கூல்ல படிக்க வச்சா அவங்க நார்மலா தான், சாதாரண ஸ்கூல்ல படிக்க வச்சா சாதாரணமான வேலைக்கு போய் சாதாரணமான வாழ்க்கை தான் வாழ்வாங்க. பெஸ்ட் ஸ்கூல் எங்க சார் பணம் கட்டுறது? ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாசம் 1 லட்சம் பிரீமியம் கொடுத்தா 20,000 கமிஷன் வரும். 20,000 வந்தா பெஸ்ட். 2 குழந்தைங்க இருக்காங்களா, மாசம் மாசம் 2 லட்சம் பிரீமியம், 8 கஸ்டமர் தான். இப்படி டார்கெட் இப்படி பிரிச்சு ஒர்க் பண்ணீங்கன்னா நிச்சயமா அந்த டார்கெட் ரீச் பண்ண முடியும். அப்ப நல்ல ஸ்கூல் கொண்டு சேர்த்து விட்டுருக்கு குழந்தைங்கள. 10,000 15,000 மேல மேசம் வரப்போறது இல்லை. நல்ல ஸ்கூல் எடுத்து போட்டு விடுங்க. நல்ல வேற லெவல்ல படிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பேசிக் நாலேஜ் வந்தா போதும், அடுத்த லெவல் போயிடும். மாசம் 4 பாலிசி 25,000 பிரீமியம், 4 பாலிசி வந்தா போதும் அடுத்த வருஷம். இது ஃப்ரெண்ட்ஸ் ஒன் டைம் எஃபோர்ட். ஒரு தடவை எஃபோர்ட்டுக்கு கிட்டத்தட்ட அந்த அவங்க எஜுகேஷன் இல்லை எல்லாம் முடிச்சு வெளியே வர வரைக்கும் மாசம் 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 அந்த வருமானம் போயிடும். பெஸ்ட் ஸ்கூல் பெஸ்ட் காலேஜ் எல்லாமே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ன்னு ஒரு எஸ் போடுங்க. எல்லாரும் லைன்ல இருக்கீங்களான்னு பாக்குறேன் நான். எல்லாரும் பெஸ்ட் காலேஜ் போடுங்க. எல்லாரும் குயிக்கா ஒரு பெஸ்ட் காலேஜ் போடுங்க. குயிக்கா குயிக்கா குயிக்கா. பெஸ்ட் காலேஜ். எஸ் எஸ். அப்போ இப்ப நிறைய பேர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் காலேஜ் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா, நிறைய பேரு ஸ்கூல் நல்ல ஸ்கூல்ல தேடி போவாங்க. பெரிய நல்ல காலேஜ், பெஸ்ட் காலேஜ், பெஸ்ட் யூனிவர்சிட்டி தெரிச்சிருவாங்க அப்படியே. என்ன ரீசன்னா, நம்ம கையில இப்ப ஏஜென்ட்டோட கையில பணம் இல்ல. நம்ம சந்ததி பெரிய லெவல்ல வளரணும். அப்ப கண்ணு முன்னாடி வாய்ப்புகளை வச்சுட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு ஒர்க் பண்றதே கிடையாது. நம்ம பசங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க பெஸ்ட் காலேஜ் போகல. ஃப்ரெண்ட்ஸ், அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம பேசுனா காசு இதை ஃபீல் பண்றது இல்ல. ஹெல்த் இன்சூரன்ஸ் அவ்வளவு பொட்டன்சியல். ஏன்னு சொல்ற பாரு. அடுத்தது, கம்ஃபர்டபுள் ஹோம். நிறைய பேரு வாடகை வீட்டுல, சின்ன வீட்டுல, சிமெண்ட் சீட்டு வீட்டுல இன்னும் நம்ம அட்வைஸ் இருக்கிறாங்க. கம்ஃபர்டபுளா கிடையாது. சின்ன இடம், கார் பார்க், அவங்க ஆர்சி வீடு, கார் பார்க்கிங் வெளியே எங்கேயோ நிற்கும், கார் எங்கேயோ நிற்கும், டூ வீலர் நிற்கிற இடமா ரோட்ல நிப்பாட்டிட்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு காற்றோட்ட வசதி இருக்காது. அந்த மாதிரி கம்ஃபர்டபுள் வீடு இருக்காது. சார் எப்படி சார் சாத்தியமா சார்? மாசம் 2 லட்சம் பிரீமியம் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், 40,000 கமிஷன், 30,000 இஎம்ஐ, மாசம் மாசம் 40 லட்சம் கொடுத்தா அருமையா வீடு கட்டலாமே. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்றதெல்லாம் 2 லட்சம் ஒன் டைம் எஃபோர்ட் தான். ஒர்க் பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். ஹார்ட் ஒர்க் நெவர். கம்ஃபர்டபுள் ஹோம் அட்டாசம் கொண்டு போயிடலாம். அடுத்தது, பெஸ்ட் லைஃப் ஸ்டைல். பாருங்க, இந்த காலர்ல கொஞ்சம் அழுக்கு, பனின்ல 10 ஓட்டை, நல்ல சட்டை கிடையாது, காலலுக்கு பின்னாடி போயிருக்கும், அதே சுடிதாரு, அதே சாரி மாத்தணும். நல்ல புது லைஃப் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வருது, உங்களுக்கு உற்சாகமா பேசுங்க. ஒரு நல்ல ஒயிட் ஷர்ட் போட்டு பாருங்க, நல்ல சாரி கட்டி பாருங்க, நல்ல சுடிதார் போட்டு பாருங்க, உங்களுக்கு ஒரு புத்துணர்வு, ஆட்டோமேட்டிக் எந்தூசியாசம் வரும். லைஃப் ஸ்டைல் மாறுங்க. நல்ல சத்துள்ள உணவுகள் எடுக்கணும், காசு கிடையாது. சத்தான உணவு ஒரு ஒரு நாளைக்கு பாருங்க, ஒரு ஒரு இதுல ஒரு ஒரு நல்ல உணவு அப்படிங்கிறதுன்னா
ஒரு கீரை இருக்கணும், ஒரு காய்கறி இருக்கணும், ஒரு பழ வகை இருக்கணும், ஒரு நட்ஸ் இருக்கணும். எதுவுமே கிடையாது. காலையில இட்லி, மதிய சாப்பாடு, நைட்டு தோசை. இதே தான் லைஃப். தப்பி தவறுனா பிரியாணி. அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ், நியூட்ரிஷியஸ் ஃபுட். ஏன்னா, பழக்கடைக்கு போய் பழம் வாங்குனா உங்ககிட்ட கையில காசு இல்ல. அது ஒரு கஞ்சத்தனம் பார்க்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு மாறுங்க. இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி பிளான் பண்ணி தூக்குனீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. தூக்குனா ஆட்டோமேட்டிக் லைஃப் ஸ்டைல் மாறும். அடுத்து நெக்ஸ்ட். அப்ராட் எஜுகேஷன் ஃபார் யுவர் சில்ட்ரன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உங்க குழந்தைங்களுக்கு ஒரு எம்பிஏ, ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, அவங்க போயிட்டு எம்எஸ்ஓ, எம்பிஏஓ, ஒரு டாக்டரேட்ட படிச்சுட்டு வர்றாங்கன்னா, அவங்க லைஃப்ல எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க. எஃப்ஆர்சிஎஸ் லண்டன் அப்படின்னு போட்டிருந்தா போதும். அது வேற லெவல். எக்ஸாம்பிளா வந்து பார்த்தா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில போயிட்டு எம்பிஏ பண்ணிட்டு வந்து வெளியே பாருங்க. இங்க வரும்போது 1 கோடி 2 கோடி பிசினஸ்க்காக சிஇஓ கார்பரேட்ல வந்து பெரிய லெவல் பொசிஷனுக்கு அள்ளிட்டு போயிடுறான். அங்க இருக்கும்போதே தூக்குறான். யாரெல்லாம் அங்க படிக்கிறான்னு பார்த்து அங்க தூக்கி அங்க இருக்கிற கம்பெனிஸ்ல தூக்கி வேலைக்கு அமர்த்திடுறான். 2 கோடி சம்பளம், 5 கோடி சம்பளம். இங்க பாருங்க, நம்ம இந்தியா ஐஐடியில் படிச்சு ஐஎம்ல படிச்சு பாருங்க, டப்புன்னு தூக்கி அப்பவே வேலைக்கு எடுத்துக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், உங்க குழந்தைங்கள இந்த மாதிரி பண்ணணும்னா உங்களுக்கு இன்கம் வேணும். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் சில விஷயங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதில்ல. அப்ப யாரெல்லாம் இந்த இம்ப்ளிமெண்ட், அதாவது நம்ம இன்னைக்கு சின்ன சின்ன கரெக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் செட் பண்ணணும். இப்ப அப்ளை ஒரு ஐடியா கொடுத்தேன். பிஎன்பிஎல் பத்தி போடுங்க. எல்லா பொருள் இஎம்ஐல கிடைக்குது. ஸ்டார் ஹெல்த் மெடிக்கல் பாலிசி இஎம்ஐல கிடைக்குது. மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும். இதை போடுங்கன்னா போட மாட்டோம். ஆனா நீங்க ஏஜென்சி எதுக்கு மத்தவங்களுக்கு தெரியவே இல்லையே. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ஒரு கார் ஷோரூம்ல காரை வெளியெடுத்து நிப்பாட்டுறான். டூ வீலர் ஷோரூம்ல டூ வீலர் வண்டி நிப்பாட்டுறான். வீட்டுக்கு முன்னாடி போர்டு, எல்இடி போர்டு. நம்ம ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு போர்டு வைங்க ஃப்ரெண்ட்ஸ்னா வைக்க மாட்டேங்கிறீங்க. பாருங்க, எல்இடி போர்டு, லைட்டிங்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு துணி கடைக்கு தீபாவளிக்கு பொங்கலுக்கு முன்னாடி துணி கடைக்கு முன்னாடி ஃபுல்லி கிளாஸ் இறக்கி மேல இருந்து கீழே வரைக்கும் எல்இடி போடுறோம். நம்ம 2க்கு 2 போர்டு வைக்கிறதுக்கு எவ்வளவு யோசனை. ஒரு விசிட்டிங் கார்டுக்கு எவ்வளவு யோசனை. ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு ஃப்ரீ. ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி விளம்பரப்படுத்தணும். தொழில் கொட்டி கிடக்குது வாய்ப்பு. விளம்பரப்படுத்தவே இல்லையே. உங்களுக்குள்ள ஒரு எமோஷன் இல்ல. அப்ப நான் சொன்னேன், ரீச் ஆனா ரிசல்ட் வரும். அப்ப நீங்க ரீச் பண்ணிருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், அரசியல் விட்டுருங்க. தப்பா நினைச்சுக்க வேண்டாம் அரசியலை பத்தி பேசுறேன்ட்டு. ஒரு அரசியல் தலைவருக்கு, ஒரு பிரதம மந்திரிக்கும் கோயில் போய் சாமிக்கு என்ன விவரம்னா, தன்னை பத்தி விளம்பரப்படுத்திக்கிறாங்க. நீங்க விளம்பரப்படுத்தி இருக்கிறீங்களா? நீங்க இன்சூரன்ஸ்ல இருக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஒரு சினிமா ஆக்டர், ஒரு அரசியல்வாதி மாதிரி நீங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க டான்ஸ் ஆடுங்க, போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல வைங்க. அடுத்தவன் போற ஸ்டேட்டஸ் நீங்க போடாதீங்க. பாட்டு கேவலமா அந்த சினிமா கூத்தாடிகளோட பாட்டையும் கூத்தாடிகளோடதையும் வந்து சோகமா நிகழ்வு அவங்க நிகழ்வுகள் எல்லாம் போடாதீங்க. உங்களை பத்தி புகழ் பாடுங்க. உங்களை பத்தி வையுங்க. உங்க குழந்தைங்களை பத்தி வைங்க. உங்க ஃபேமிலி பத்தி வையுங்க. இன்னைக்கு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் இந்த ட்ரைனிங் செஷன் டுடே 8 o'clock. போடுங்க, ஸ்டேட்டஸ் போடுங்க. சூப்பர் குட் செஷன் அப்படின்னு ட்ரைனிங் அட்டன் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் அட்டன் இருக்குன்னு அர்த்தம். இந்த பிஎன்பிஎல் ஸ்கீம் இருக்குது, அவைலபிள் ஸ்கீம் ரீச் பண்ணும் பப்ளிக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் இப்போ இந்த எமோஷனல் எப்போ உங்களுக்கு வரலையோ, ஏன் காலை 5 AM இப்ப எந்திரி 5 மணிக்கு எந்திரிங்க. 5 மணில இருந்து ஸ்டேட்டஸ் போட ஆரம்பிக்கணும். டீ குடிக்க போனாலும் சரி, உங்க கண்ணன் துரைசாமி எல்ஐசி போடுங்க. டீ குடிக்கிறப்ப போடுங்க. ஏதாவது ஒரு விளம்பரம். இந்த ஆள் ஓவரா சீன் போடுறான், போடட்டும். இதுதான் தேவை. நடக்கிறது போறது அத்தனை வந்துடும். சோ இந்த இம்ப்ளிமெண்டிங் டுடே, இன்னையில இருந்து அந்த விஷயத்த ஒரு வெறித்தனம் எடுங்க, ஒரு ஆக்ரோஷம் எடுங்க, மாறணும். அந்த உணர்வோட நீங்க இந்த விஷயத்த பண்ணும்போது நிச்சயமா நீங்க பக்கா உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆயிடும். அந்த யாரெல்லாம் ஒரு உலகின் மிகப்பெரிய தலை சிறந்த சொல் அப்படின்னா செயல். நீங்க செயலாக்கத்துக்கு கொண்டு வரணும், நடைமுறை கொண்டு வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் சொன்ன விஷயத்த எல்லாரும் இப்பவே போன் ஓபன் பண்ணி ஸ்டேட்டஸ் போடுங்க. ஸ்டேட்டஸ் இம்மீடியட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸ்டேட்டஸ் போட்டு அப்புறம் நம்ம செஷன் போலாம். இஎம்ஐ எல்லா பொருட்களுக்கும் கிடைக்கிறது சார்.
எல்லா பொருட்களுக்கும் இஎம்ஐ கிடைக்கும் சார். இப்பொழுது ஸ்டார் ஹெல்த் மெடிக்கல் பாலிசியும் இஎம்ஐல கிடைக்குது. மேலும் விவரங்களுக்கு உங்கள் நம்பரை போட்டு 2 மொபைல் நம்பர் போடுங்க. இம்மீடியட்டா போடுங்க. எல்லாரும் போட்டு ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் குரூப்ல போடுங்க. போட்டதுக்கு அப்புறம் நம்ம ட்ரைனிங் போவோம். அவங்க குரூப்ல போடுங்க இம்மீடியட்டா. குயிக் மேக் இட் ஃபாஸ்ட். இந்த ஸ்கிரீன்ஷாட் குரூப்ல போடணும். ஸ்டேட்டஸ் போட்டு குரூப்ல போடும். இப்பவே போடணும். இப்பவே இம்ப்ளிமெண்டேஷன். அதனால இந்த ஸ்டார்ட் இம்ப்ளிமெண்டிங் டுடே. இன்னைக்கே போடணும். இப்பவே போடணும். எல்லாரும் மத்தவங்க 50 நீங்க போட்டா 50 பேர் போடுவாங்க. குரூப்ல அத்தனை பேர் போடுவாங்க. சீக்கிரம் சீக்கிரம் கண்ணன் சார் எல்லாரும் சீக்கிரம். மேக் இட் ஃபாஸ்ட் மேக் இட் ஃபாஸ்ட். குயிக்கா குயிக்கா. மேக் இட் ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். குயிக்கா ஃப்ரெண்ட்ஸ். குயிக் 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 குயிக். குயிக்கா குயிக்கா. மேக் இட் ஃபாஸ்ட் மேக் இட் ஃபாஸ்ட். எல்லாரும் குயிக்கா குயிக்கா. இங்க ஸ்டேட்டஸ் போடுறதுல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் எல்லாம் இறக்குங்க. எங்க போட முடியும் எல்லாம் இறக்குங்க. எல்லாம் போறோம். குயிக் 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 குயிக். திருப்பி சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நீ வரவே இல்லையே கண்ணன் சார். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்கிரீன்ஷாட்டுக்கு. எல்லா பொருளும் இஎம்ஐல கிடைக்கும் சார். இப்பொழுது ஸ்டார் ஹெல்த் மெடிக்கல் பாலிசியும் இஎம்ஐல கிடைக்குது. மேலும் இப்படியே கொச்சையா இருக்கணும். ரொம்ப டீசெண்டா போட்டு அது இப்படி இப்படிலாம் போடாதீங்க. எப்பவுமே மக்களுக்கு வந்து சிம்பிள் லாங்குவேஜ் ஈஸியா ரீச் பண்ண மாதிரி பாருங்க. மேலும் விவரங்களுக்கு கண்ணன் துரைசாமி போடுங்க சீக்கிரம் சீக்கிரம். ஸ்டார் ஹெல்த் மருத்துவ காப்பீடும் இஎம்ஐயில் பெற்றுக்கொள்ளலாம். இஎம்ஐயில் கிடைக்கிறது. மொகைதீன் சார் மாத்துங்க. மொபைல் நம்பர் போடுங்க. இந்த டிசைன் எல்லாம் வேண்டாம். சிம்பிளா போடுங்க. சூப்பர். முகமது மொஹிதீன் சார் போட்டாங்க. புவனேஸ்வரி மேடம் இது வந்து நான் என்னோட டெஸ்க்டாப் இங்க வந்து நீங்க கிறுக்க கூடாது. தப்பு தப்பு. ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது டவுட் கிளாரிபிகேஷன் சாட் பாக்ஸ்ல போடலாம். எல்லாரும் ஸ்டேட்டஸ் போட்டீங்களா? வேடிக்கை பார்க்க கூடாது. இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க சீக்கிரம் சீக்கிரம். குயிக்கா குயிக்கா ஃப்ரெண்ட்ஸ். மேக் இட் ஃபாஸ்ட் மேக் இட் ஃபாஸ்ட். குயிக்கா ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் போட்டீங்கன்னா எஸ்ன்னு போடுங்க. சாட் பாக்ஸ்ல போடுங்க. போட்டாச்சுன்னா எஸ்ன்னு போடுங்க எல்லாரும். எஸ்ன்னு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வரலையே இல்லை. சாட் பாக்ஸ் வரவே இல்லையே. குயிக்கா மேக் இட் ஃபாஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. ஆல் திங்ஸ் அவைல் இஎம்ஐ நம்ம ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆல்சோ மோர் டீடைல்ஸ் போட்டிருக்காரு நம்ம சண்முகம் சார். சண்முகம் சார் தமிழ்லயே போடுங்க. தமிழ்ல டைப் பண்றதுக்கு நான் ஒரு ஆப் சொல்றேன். டேஷ் கீபோர்டு. டிஇஎஸ்ஹெச் டேஷ் கீபோர்ட். நான் சேட் பாக்ஸ்ல போறேன் பாருங்க. இந்த கீபோர்ட் டவுன்லோட் பண்ணுங்க. பேசினா போதும் டவுன்லோட் ஆயிடும். யாரு இங்க போட்டிருக்காங்களே மக்கள் யாரு? மணிமேகலை மேடம் போட்டிருக்காங்க. அப்படியே காப்பி பண்ணி தூக்கி நீங்களும் போடுங்க ஸ்டேட்டஸ்ல. பாருங்க சூப்பரா டைப் பண்ணி போட்டிருக்காங்க. அப்படியே காப்பி பண்ணி போடலாம் நீங்க. மேக் இட் ஃபாஸ்ட். அவங்க நம்பருக்கு என்ன போட்டுறாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் குயிக்கா குயிக்கா குயிக்கா. எத்தனை பேர் போட்டிருக்கீங்க எஸ்ன்னு போடுங்க. நம்ம அடுத்து போட்டுக்கலாம். குயிக்கா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டாபிக் போயிடலாம். பிரியா மேடம் போட்டாங்க.
மேக் இட் ஃபாஸ்ட், மேக் இட் ஃபாஸ்ட், மேக் இட் ஃபாஸ்ட், குயிக்கா. சரி சார் போட்டாங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர். முத்து சார் போட்டாங்க. யாரெல்லாம் போட்டீங்களா சொல்லுங்க, அடுத்த டாபிக் போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இன்னைக்கு யாரெல்லாம் என்கொயரி வருதோ தயவு செஞ்சு உங்க லீடருக்கு குரூப்ல அப்டேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஸ்டேட்டஸ் போடுங்க. இது தொடர்ந்து வச்சுட்டே இருங்க. 365 days வச்சுட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிப்பாட்டே கூடாது. அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் ஹேவ் அ லுக் அட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முக்கியமான சின்ன அப்டேட். ஒரு கஸ்டமரோட வயசு வந்து 30 வயசு இருக்கு அப்படின்னா, நான் இங்க ரைட் பண்ற பாருங்க. ஒரு கஸ்டமரோட வயசு 30 வயசு, 15,000 பிரீமியம். இதே 32 போகுது, 18,000 பிரீமியம். இதே கஸ்டமரோட வயசு 35 போ 21. ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பாருங்க, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அஸ்யூர் லைஃப் டைம் ரெனிவல் பிரீமியம் இன்க்ரீசஸ், ஹென்ஸ் த கமிஷன் க்ரோஸ் ஃப்ரம் 2,850 இருந்து 6,750 வரைக்கும் கமிஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லைஃப் இன்சூரன்ஸ், ஜெனரல் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், மெடிக்கல் பாலிசி எல்லா கம்பெனிலையுமே இன்க்ரீஸ் ஆகும். பட் லைஃப் இன்சூரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் இயர் ஜாஸ்தி, அதுக்கப்புறம் 7.5, 5%, 6% இதே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இங்க மட்டுமே 15% கமிஷன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 15% எப்படி இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. ஏஜ் இன்க்ரீஸ் ஆகுது, கம்பெனி பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரெண்டுமே மாறும்போது பாருங்க, ஒரு 51 வயசு அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட 45,000 பிரீமியம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, 2,550 6,750 ரூபா. இது அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ இது ஃபோக்கஸ் எடுக்கலாமா சார், ஃபோக்கஸ் பண்ணலாமா சார்? 100% கிளியர் கட் கோலோட ஃபோக்கஸ் பண்ணும். மாசம் மாசம் எனக்கு எத்தனை பேர் லிஸ்ட் சேர்த்துட்டு வந்தேன். மெடிக்கல் பாலிசிக்கெல்லாம் இதுல எப்படி எடுத்துட்டு வர்றது? நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான அப்ஜெக்ஷன், சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணாலே எனக்கு கம்பெனில பாலிசி இருக்குதுன்னு சொல்லிடுவோம். கம்பெனில பாலிசி இருக்குன்னு சொல்லுவோம். இது எப்படி சார் அதை ஹேண்டில் பண்றது? ஏன் ட்ரைனிங் வரோம்னா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் முடியும். 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கோட அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எழுதிட்டு தயவு செஞ்சு குரூப்ல ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு யூஸ் ஆகட்டும், அது பிராக்டிஸ் ஆகட்டும். ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று ஃபர்ஸ்ட், டெத், டிசீஸ், டிசபிலிட்டி, 3D இந்த மாதிரி ஏதாவது வருமானம் நின்று போற மாதிரி சூழ்நிலை அந்த சாஃப்ட்வேர் பீப்புளுக்கு வந்துருச்சுன்னா வேலையே போயிடும். ஒரு வேலை போயிடுச்சு, ஒரு கேன்சர் டிடெக்ட் ஆயிடுச்சு, 3 மாசத்துக்குள்ள வேலையை விட்டு துரத்திடுவான், 6 மாசத்துக்கு வேலையை விட்டு துரத்திடுவான். வெளியே போய் எந்த கம்பெனி பாலிசி எடுத்து நீ ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க? ஒரு கேன்சர் வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் 3-5 வருஷம் அவர் சர்வைவல் பீரியட், அது வரை ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருக்கணும். அவங்க எப்படி எப்ப எந்த கம்பெனி பாலிசியில கிளைம் பண்ணுவாங்க? ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனோ அல்ல ஹார்ட் சர்ஜரி வந்துச்சு அப்படின்னா அவங்க 6 மாசத்துக்கு வேலைக்கு போகிற சுச்சுவேஷன் வந்துடும். கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண மாட்டாலும் வேலைக்கு போகிற சுச்சுவேஷன் ஆயிடும். அப்ப அந்த வேலைக்கு போட்டு வேற வேலைக்கு போற மாதிரி போயிடும். அப்படி போனீங்கன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனோ கிட்னி டொனேட் பண்ண பாலிசி எடுக்க முடியாது நண்பர்களே. நம்ம நல்ல கிளியர் கட் அவேர்னஸ் வச்சுக்கோங்க. அடுத்தது மிக முக்கியமான விஷயம், ஒரு கம்பெனில ஒரு கம்பெனிக்கு போஸ்டிங் டிரான்ஸ்ஃபர்ல போனாலும் சரி, அடுத்தது மிக முக்கியமா ஜாப், ஒரு கம்பெனி போஸ்ட் வேற கம்பெனி ஜாயின் பண்றாங்க, இங்க ரிசைன் பண்ணிட்டு வேற கம்பெனி ஜாயின் பண்றாங்க, ஒரு ஹைக் கிடைக்கும் ஜாயின் பண்ணாலும் அவங்களுக்கு 100% அந்த 1 மந்த் பீரியடுக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, டிசீஸ் அட்டாக் ஆகுது அப்படின்னாலும் அவங்க 100% போய் புது பாலிசி எடுக்க முடியாது. அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வச்சுக்கோங்க, அவங்க கொடுக்கறது எல்லாமே ஒரு 2 to 5 lakhs மேல சம் இன்சூர்ட் கொடுக்க மாட்டாங்க. இப்ப 5 லட்சத்துக்கு மேல போகும்போது இன்னொரு பாலிசி எடுக்கணும்னா எடுக்க முடியாது. கம்ப்ளீட்டா பாலிசி எக்ஸாஸ்ட் ஆயிடும். அப்போ அப்போ 4 பேர் ஒரு ஃபேமிலி இருக்காங்க, ஒரு சேம் இன்சிடென்ட், சேம் ஆக்சிடென்ட், சேம் டிசீஸ் வந்துருச்சுன்னா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொரோனா சமயத்துல கையிலிருந்து காசு கட்டவும் நிறைய பேர் குரூப் இன்சூரன்ஸ் சொல்ல முடியாம இருக்கிறாங்க. அப்போ உங்க விஷயம் என்ன, இருக்குதா இல்லையா, இருந்தா சம் இன்சூர்ட் எவ்வளவு, 2 லட்சம் நானும் மெடிக்கலையும் வச்சிருக்கேன், 1 லட்சம் வச்சிருக்கேன், 50,000 வச்சு நானும் மெடிக்கலையும் வச்சு சுத்திட்டு இருக்கிற மாதிரி நிறைய பப்ளிக்ல ரிச் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் தயவுசெய்து தூக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ வேற கம்பெனி பாலிசி இருக்குது அப்படின்னாலும் முதல்ல பாலிசி காப்பி வாங்கி பாருங்க. கம்பெனில பாலிசி வச்சிருக்கேன்னா ஜஸ்ட் சிம்பிளா வெளியே ஓடியாந்துட கூடாது. அவங்களுக்கு பக்காவா அப்ரோச் பண்ணி கிளியர் கட் டீட்டெயில வாங்கி பேச ஆரம்பிங்க. எப்பவுமே இந்த ஹேண்ட்லிங், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் ரொம்ப ரொம்ப பொறுமையா பக்குவம் பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படியே சும்மா வாழைப்பழ ஊசி ஏத்துற மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து பக்குவம் பொறுமையா சொல்லணும். சார் ஐ அக்செப்ட் சார், நீங்க கம்பெனி பாலிசி வச்சிருக்கீங்க, உங்க கம்பெனிலே ஃப்ரீயா பாலிசி கொடுத்துருக்காங்க சார். ஒருவேளை இந்த முக்கியமான 3D 3D சார், 3D வந்துருச்சுன்னா டெத்து, டிசீஸ், டிசபிலிட்டி எல்லாரும், ஒரு டெத் வந்தா மற்றவங்களுக்கு கவர் கட் ஆகி போயிடும். ஒரு டிசீஸ் வந்துருச்சு, ஒரு அதாவது வாழ்க்கைய இந்த டிசீஸ் வந்தா பிழைக்க மாட்டாங்க, அல்லது ஒரு வருஷத்துக்கு வருமானம் இருக்காது. அந்த மாதிரி டிசீஸ், கிரிட்டிக்கல் இல்னஸ் டிசீஸ் வந்துருச்சுன்னா பாலிசி வெளியே எடுக்கவும் முடியாது. அந்த கம்பெனியில் இருக்கிற வேலையே போயிடும் சார். அப்போ டிசபிலிட்டி, ஒரு வேலை 2 காலு 2 கை, ஒரு காலு ஒரு கை 2 கண்ணு வேலை செய்ய முடியாம போயிடுமே. அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல எப்படி சார் இந்த பாலிசி ஒர்க் அவுட் ஆகும் சார்? இதெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபேஸ் பண்ணணும்னா நான் உங்கள்கிட்ட சொல்றேன் சார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடுங்க சார். இப்படி பேசும்போது நிச்சயமா கவர் ஆகும். அப்போ ஹேவ் a லுக் அட் ஹெல்த் இன்சூரன்ஸ். இதை ஒரு கண்ணில் நீங்க பார்க்கணும். ஒரு கழுகு பார்வையில பார்த்து மைண்ட் செட்ல கொண்டு வரணும். நிறைய பேர் கிளைம் வந்தாலும் தெரிஞ்சுறீங்க. இந்த கிளைம் ஹேண்ட்லிங் பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீக் அற்புதமான ஒரு செஷன் எடுக்க போறோம். கிளைம் வந்தா பயப்படக்கூடாது, எப்படி கைட் பண்றது அப்படிங்கிற விஷயத்த அடுத்த செஷன் எடுத்துட்டு போறோம். பார்த்துலாம். இப்போ இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா எனக்கு நீங்க அழகா நீங்க எனக்கு அப்டேட் பண்ணுங்க. இப்போ அடுத்த டாபிக் போயிடுவோம். வாட் ஹேப்பன்ஸ் இன் லைஃப் இன்சூரன்ஸ்ல பிசினஸ் எப்படி இருக்குன்னா, பாலிசி பர்ச்சேஸ் டேட்